Hi friends, welcome to Learn English with Nandini. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே முக்கியமான வீடியோ. உங்களை 30 டேஸ்ல இங்கிலீஷ்ல சூப்பரா பேச வைக்க போறேன். ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு இங்கிலீஷ்ல பேசணும், இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை இருக்கும். ஆனா அதை எப்படி கத்துக்கிறது அப்படின்றதுலதான் நம்மள நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு. ஸோ நம்ம சேனல்ல இந்த 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ் சேலஞ்ச் நம்ம பண்ண போறோம். இந்த 30 டேஸ்ல உங்களை எப்படியாவது நான் இங்கிலீஷ்ல பேச வச்சிருவேன். அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதுல என்ன அப்படின்னா, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 30 டேஸ் நான் போட போற எல்லா வீடியோஸையும் நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணாலே இந்த 1 மந்த் முடியும் போது உங்களால 90% இங்கிலீஷ்ல நல்லாவே பேச முடியும். ஏன்னா இந்த 30 டேஸ் வீடியோஸ்ல நம்ம எதை கத்துக்கிட்டா ஈஸியா பேசலாம் அப்படின்ற பேசிக்கான முக்கியமான வீடியோஸ் மட்டும்தான் நான் அப்லோட் பண்ண போறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால ஈஸியா சரளமா இங்கிலீஷ் பேச முடியும். ஏன்னா இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு நாலேஜ் கிடையாது. இங்கிலீஷ் ஜஸ்ட் லாங்குவேஜ். ஸோ நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்டா கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால சீக்கிரமாவே நல்லா இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ அதுக்கு நீங்க எல்லாம் செய்ய வேண்டியது, ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த சீரீஸ்ல அடுத்தடுத்து நான் போட போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களும் கிளிக் பண்ணி பார்த்துடலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம டே 1 வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது தெரியாம இங்கிலீஷே பேச முடியாது. அந்த மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ரொம்பவே பேசிக்கான ஒரு லெசன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்பவே புரியும். இப்ப நம்ம இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னா, பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். பிரசன்ட் அப்படின்னா என்ன? நிகழ்காலம். அதாவது இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். அதாவது இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சோ இது நிகழ்காலம், இப்ப நடந்துட்டு இருக்கு. அடுத்து பாஸ்ட். பாஸ்ட் அப்படின்னா இறந்த காலம். இப்போ நேத்து நடந்ததையோ இல்ல 1 மணி நேரம் முன்னாடி, அதாவது நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை சொல்றதுக்கு நம்ம இந்த பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்தலாம். இப்போ ஃபியூச்சர் அப்படின்னா எதிர்காலம். இனிமே நடக்க போற விஷயத்த பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபியூச்சர் டென்ஸை பயன்படுத்தி தான் சொல்லணும். இதுதான் இங்கிலீஷோட பேசிக். ஏன்னா நம்ம ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி பேசும்போது அது பிரசன்ட்ல இருக்கா, பாஸ்ட்ல இருக்கா, ஃபியூச்சர்ல இருக்கா அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால அதுக்கு ஏத்த மாதிரி சென்டென்ஸை மேக் பண்ணி பேச முடியும். ஓகேவா? இப்ப இந்த 3மே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வச்சுதான் ஒரு 12 டென்சஸ் இருக்கு. அதை நம்ம சேனல்ல நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த 12 டென்சஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல போய் பாருங்க, இருக்கும். இப்ப நம்ம பேசிக்கான விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன டவுட் வரும் அப்படின்னா, எல்லாருக்குமே பிகினர்ஸுக்கு நான் எதை பயன்படுத்தி நான் இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது. நான் இப்ப பிகினரா இருக்கேன், இப்பதான் கத்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு எதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா என்னால ஈஸியா ஒரு சென்டென்ஸை இங்கிலீஷ்ல மேக் பண்ண முடியும் அப்படின்ற சந்தேகம் தான் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க எதை பயன்படுத்தி பேசணும் அப்படின்னா பி வேர்ப்ஸ். இந்த பி வேர்ப்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால ஈஸியா ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி பேச முடியும். அப்படி பி வேர்ப்ஸ் அப்படின்னா என்ன? பி வேர்ப்ஸ் அப்படின்னா தமிழ்ல துணை வினைச்சொல் அப்படின்னு அர்த்தம். இதை பத்தி நம்ம டீப்பா அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பி வேர்ப்ஸ் அப்படின்னா துணை வினைச்சொல். அந்த பி வேர்ப்ஸ் எதை நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா நம்முடைய நிலைமை. அதாவது இப்ப நம்ம என்னவா இருக்கோம், இப்ப நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்களா, இல்ல இப்ப நீங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்றத சொல்றதுக்கு தான் நம்ம இந்த பி வேர்ப்ஸ் பயன்படுத்துவோம். ஓகேவா? இப்ப அடுத்தது நம்முடைய மனநிலைமை. இப்ப நம்ம சோகமா இருக்கமா, நம்ம சந்தோஷமா இருக்கமா, இல்ல நம்ம கோபமா இருக்கமா, அந்த மாதிரி நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த பி வேர்ப்ஸை பயன்படுத்தி சொல்லலாம். அடுத்தது நம்ம எங்க இருக்கிறோம். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க, வீட்டுல இருக்கிறீங்களா, ஆபீஸ்ல இருக்கீங்களா, இல்ல ஸ்கூல்ல இருக்கீங்களா, இதெல்லாம் சொல்றதுக்கும் நம்ம இந்த பி வேர்ப்ஸை பயன்படுத்தலாம். சோ பி வேர்ப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க பிகினரா இருக்கும் போது உங்களால ஈஸியா ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி பேச முடியும். ஓகேவா? இப்ப நம்ம இந்த வீடியோல
பி வேர்ப்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிட்டு நீங்க பார்க்க ஆரம்பிங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட பத்தி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு செயலை செய்பவரை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். அது எந்த விதமான செயலா கூட இருக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், சோ நான் அப்படின்றதுதான் சப்ஜெக்ட். ஓகேவா? சோ ஒரு செயலை செய்பவரை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் இல்லாம நம்ம மேக்சிமம் வந்து எழுத முடியாது. ஓகேவா? இந்த சப்ஜெக்டுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இதுதான் வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப ஐ அப்படின்னா நான், அதாவது இப்ப என்ன சொல்றது ஐ அப்படின்னு சொல்லணும். வி அப்படின்னா நாங்கள், அதாவது ப்ளூரல்ல. இப்ப என் கூட இன்னொருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா நான் என்ன சொல்லும் போது நாங்கள் அப்படின்னு சொல்லுவேன். சோ வந்து வி. ஓகேவா? யூ அப்படின்னா நீங்களாவும் இருக்கலாம், நீயாவும் இருக்கலாம். அதாவது ஒருத்தரை மட்டும் நம்ம சொன்னாலும் இங்கிலீஷ்ல யூ தான். ப்ளூரலா ஒரு 2 பேர் 3 பேர் சொன்னாலும் நம்ம யூ அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்து தே. தே அப்படின்னா அவர்கள். இப்போ ஒரு 3 பேர் தள்ளி நின்றுட்டு இருக்காங்கன்னா அவங்கள சொல்லும் போது நம்ம தே அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஹி. ஹி அப்படின்னா அவன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஷி அப்படின்னா அவள். இட் அப்படின்னா அது. இந்த இட் அப்படின்றதுல வந்து என்னென்ன வரும் அப்படின்னா பொருளா இருக்கலாம், இல்ல பறவைகளா இருக்கலாம், இல்ல விலங்கா இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இட் அப்படின்ற இந்த சப்ஜெக்டை பயன்படுத்தி தான் நம்ம சொல்லுவோம். சோ இவ்வளவுதாங்க சப்ஜெக்ட் அப்படின்றது. சோ சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? ஒரு செயலை செய்பவரை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பி வேர்ப்ஸ் பத்தி பார்த்தோம். பி வேர்ப்ஸ் அப்படின்னா துணை வினைச்சொல். அது வந்து இந்த 3 ரெப்ரசென்ட் பண்ணி தான் வரும். ஓகேவா? இப்ப நமக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சிருச்சு, பி வேர்ப்ஸ் தெரிஞ்சிருச்சு. இதை பயன்படுத்தி தான் இந்த வீடியோல நம்ம நிறைய சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண போறோம். நீங்களே மேக் பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க உங்ககிட்ட ஏதாவது நோட் புக் இருந்துச்சு அப்படின்னா நோட் புக்கையும் பெண்ணையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது நம்ம பின்னாடி நிறைய எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது. அதை நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது இந்த பி வேர்ப்ஸ்னா என்ன வரும், அது இந்த பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்ல வந்து எப்படி எல்லாம் மாறப்போகுது இந்த சப்ஜெக்ட பொறுத்து அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? இந்த 3ஐயுமே சேர்த்ததுதான் இந்த டேபிளர் காலம். இப்ப இதுல பாருங்க, பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு நான் 3மே எழுதிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரசன்ட் அப்படின்னா நிகழ்காலம், பாஸ்ட் அப்படின்னா இறந்த காலம், ஃபியூச்சர் அப்படின்னா எதிர்காலம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஐ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே அப்படின்றது வந்து சப்ஜெக்ட். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல இந்த ஆம், இஸ், ஆர் அப்படின்னு இருக்கு இல்லையா, வாஸ், வேர், வில் பி, இது எல்லாம் தான் வந்து பி வேர்ப்ஸ். ஓகேவா? நம்ம பி வேர்ப்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னோம்? நம்முடைய நிலைமையை பத்தி சொல்றது, நம்முடைய மனநிலைமை, நம்ம எந்த மாதிரி மூட்ல இருக்கோம் அப்படின்றத பத்தி சொல்றது, நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றத பத்தி சொல்றதுக்கு தான் இந்த பி வேர்ப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த பி வேர்ப்ஸ் வந்து சப்ஜெக்டை பொறுத்தும் இந்த பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சரை பொறுத்து எந்த மாதிரி எல்லாம் மாறுது அப்படின்றதுதான் நான் ரொம்பவே ஈஸியா ஒரே இடத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதியிருக்கேன். இதை நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது தெரிஞ்சது அப்படின்னா நீங்களே சென்டென்ஸை வந்து மேக் பண்ணி உங்களால இங்கிலீஷ்ல வந்து ஒரு தட்ட கொஸ்டின் கேட்கலாம், இல்ல அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்து எப்படி எல்லாம் இந்த பி வேர்ப்ஸ் வந்து மாறுது அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து இருக்கு, அது பிரசன்ட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன பி வேர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னா ஆம் அப்படின்ற பி வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். இது நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்ததுதான். ஐ வந்தாலே அது பக்கத்துல என்ன வேர்ப் வந்து வரணும்? ஆம் அப்படின்றது வரணும். அடுத்து ஹி, ஷி, இட், இந்த 3மே, ஹி அப்படின்னா அவன், ஷி அப்படின்னா அவள், இட் அப்படின்னா அது, இந்த 3மே வந்தாலே இஸ் அப்படின்ற பி வேர்ப் தான் வரணும். எதுக்கு நம்ம இஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த 3மே வந்து சிங்குலர். ஓகேவா? இந்த 3மே என்னது? சிங்குலர். அதாவது சிங்குலர் அப்படின்னா ஒரே ஒருத்தரை மட்டும் நம்ம சொல்றதுதான் வந்து சிங்குலர். சோ இந்த இடத்துல ஹி அப்படின்னு நம்ம ஒருத்தரை தான் சொல்லுவோம். ஓகேவா? ஷி அப்படின்னா ஒருத்தரை தான் சொல்லுவோம். இட் அப்படின்னா அது ஒரு பொருளா இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், பறவை இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒண்ணுதான். சோ
he she it அப்படின்ற இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருக்கிறதுனால நம்ம is அப்படின்ற be verb வந்து பயன்படுத்துறோம். ஓகேவா? அப்ப நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது is அப்படின்றத எந்த சப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்தணும்? சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு பயன்படுத்தணும். அது எந்த டென்ஸ்ல பயன்படுத்தணும்? பிரசன்ட் டென்ஸ் வரும்போதுதான் is பயன்படுத்தணும். ஓகேவா? நான் சொல்றதை நீங்க திரும்பி திரும்பி கேட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மனசுல வந்து பதிஞ்சிரும். ஓகேவா? அப்போ ஆம்ன்ற பி வெர்பை வந்து ஐ அப்படின்ற சப்ஜெக்ட்ல பிரசன்ட்ல பயன்படுத்தணும். ஓகேவா? இஸ் அப்படின்ற பி வெர்பை வந்து ஹி ஷி இட் இந்த 3 சப்ஜெக்ட்ல பயன்படுத்தலாம் பிரசன்ட்ல வரும்போது. நம்ம ஏன் ஹி ஷி இட்டுக்கு வந்து இஸ் போடுறோம் அப்படின்னா இது 3மே வந்து சிங்குலர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம அடுத்ததுக்கு போகலாம். வி யூ தே இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஆர் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த 3மே வந்து ப்ளூரல். ப்ளூரல்ஸ் அப்படின்னா என்னது? பன்மை. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை அந்த சப்ஜெக்ட் சொல்லுது அப்படின்னா அதை தான் நம்ம ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி அப்படின்னா நாங்கள், யூ அப்படின்னா நீங்கள், தே அப்படின்னா அவர்கள். ஸோ இந்த 3மே ப்ளூரலா இருக்கிறதுனால இஸ் அப்படின்ற பி வெர்பை நம்ம பயன்படுத்த கூடாது. அதுக்கு பதிலா ஆர் அப்படின்ற பி வெர்பை வந்து பயன்படுத்தணும். ஓகேவா? இது எல்லாமே வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும் போது, அதாவது நிகழ்காலத்துல நடக்கிற நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போதுதான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த பி வெர்ப்ஸ் வந்து வரணும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா பாஸ்ட், அதாவது இறந்த காலத்துல நடக்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது நீங்க எந்த மாதிரி சப்ஜெக்ட் பி வெர்பை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் எப்பவுமே ஒண்ணுதான், ஐ. இந்த இடத்துல நம்ம பாஸ்ட்ல பி வெர்ப் வந்து ஆம் பயன்படுத்த கூடாது. ஆம் அப்படின்றது வந்து பிரசன்ட் வந்தா மட்டும்தான் இந்த ஆம் அப்படின்றத பயன்படுத்தணும். ஓகேவா? பாஸ்ட பொறுத்த வரைக்கும் ஐ, ஹி, ஷி, இட், அதாவது சிங்குலரா இருக்கிற நாளுக்குமே வந்து வாஸ் அப்படின்ற பி வெர்ப் தான். இந்த இடத்துல ஐ வந்து சிங்குலர் தான், ஆனாலும் நம்ம ஆம் தான் பிரசன்ட்ல பயன்படுத்தணும். ஹி ஷி இட் சிங்குலர், ஆனா இஸ் பயன்படுத்துறோம். பாஸ்ட்ல இந்த கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேணாம். சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னா அங்க நீங்க வாஸ் அப்படின்ற பி வெர்ப் தான் பயன்படுத்தணும். ஓகேவா? இப்ப ஐ அப்படின்றதும் நான், சோ அது வந்து ஒரு ஆளை குறிக்குது, சோ சிங்குலர். ஹி அப்படின்றதும் சிங்குலர், ஷி, இட் இது எல்லாமே சிங்குலர். ஓகேவா? சோ அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும்? வாஸ் அப்படின்ற பி வெர்ப் வந்து பயன்படுத்துறோம். ஓகேவா? அடுத்து வி யூ தே அப்படின்ற இந்த 3மே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ளூரல். அதுக்கு நம்ம இங்க ஆர் பயன்படுத்தணும், இங்க வந்து வேர் பயன்படுத்துறோம். சோ பாஸ்ட் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே ஈஸி தான். சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தது அப்படின்னா வாஸ் அப்படின்ற பி வெர்ப், அதுவே ப்ளூரல் சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா வேர் அப்படின்ற பி வெர்பை பயன்படுத்திக்கலாம். இப்போ அடுத்து ஃபியூச்சர். ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்காலத்துல நடக்கிறத சொல்றதுக்கு தான் இதுக்கு ஒரே ஒரு பி வெர்ப் தான் நம்ம பயன்படுத்த போறோம். அது வந்து வில் பி. சோ உங்களுக்கு எந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்தாலுமே நீங்க பயன்படுத்த வேண்டியது ஒரே ஒரு பி வெர்ப் வந்து வில் பி. சோ இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அது எந்த காலத்துல இருக்கு அப்படின்னு பாருங்க. அது ஃபியூச்சர்ல சொல்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த வில் பி அப்படின்ற பி வெர்பை பயன்படுத்தி ஈஸியா சொல்லிடலாம். இப்போ உங்களுக்கு இந்த 3 காலத்திலையும் நம்ம எந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்தா எந்த மாதிரி பி வெர்ப்ஸ் வந்து போடணும் அப்படின்றது ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த பிரசன்ட்டை வச்சு நான் நிறைய சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண போறேன். நான் மேக் பண்றேன் அப்படின்றத விட நீங்களும் இந்த வீடியோ முடியும் போது உங்களாலையும் இதை வச்சு நிறைய சென்டென்ஸ் வந்து கண்டிப்பா எழுத முடியும். அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப நம்ம இந்த பிரசன்ட்ல வரக்கூடிய இத்தனை சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸ் வந்து எழுத போறோம். அந்த பி வெர்ப்ஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்முடைய நிலைமை, மனநிலைமை, நம்ம எங்க இருக்கிறோம், இந்த 3 சொல்றதுதான் பி வெர்ப். சோ இந்த 3 டாபிக்லயுமே இந்த 7 சப்ஜெக்டை வச்சு நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸ் வந்து எழுத போறேன். சோ அது உங்களுக்கு நல்லாவே வந்து ஈஸியா புரியும். இப்ப நம்ம அதை பார்த்துடலாம். இப்ப நம்ம டைப் 1 வந்து பயன்படுத்த போறோம். அதாவது நம்முடைய நிலைமை. அதாவது பி வெர்ப்ஸ் வந்து நம்ம எப்பெல்லாம் பயன்படுத்துவோம்? நம்முடைய நிலைமையை சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பயன்படுத்துவோம். நிலைமை அப்படின்னா நம்ம என்ன பொசிஷன்ல வந்து இருக்கும், நம்ம என்னவா இருக்கும் அப்படின்றத சொல்றதுக்கு தான் பி வெர்ப்ஸ் வந்து பயன்படுத்துவோம். இங்க நான் உங்களுக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் இருந்தா என்ன பி வெர்ப் இருக்கும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை நான் சைட்ல எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை பார்த்து நீங்க இந்த சென்டென்ஸை நீங்க தான் சொல்ல போறீங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல
இதுக்கு ஆன்சரை நான் சொல்ல சொல்ல நீங்களே கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிராக்டிஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்ப நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸா பார்த்துடலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்த உடனே நம்ம பார்க்க வேண்டியது அது எந்த காலத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அதை வச்சுதான் நம்ம வந்து பி வெர்ப்ஸ் வந்து பயன்படுத்த முடியும். சோ இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. சோ இருக்கிறேன் அப்படின்னா இப்ப பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அப்ப நீங்க ஒவ்வொன்னா இங்கிலீஷ்ல எழுத ஆரம்பிக்கணும். சோ இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கணும். ஓகேவா? அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சப்ஜெக்ட் அப்படின்னா இந்த 7 தான் சப்ஜெக்ட். ஓகேவா? இங்க நான் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? இங்கிலீஷ்ல ஐ அப்படின்னு சொல்லணும். சோ இந்த நான் அப்படின்றதுக்கு பதிலா நம்ம ஐ எழுத போறோம். சப்ஜெக்ட்டுக்கு ஐ போட்டாச்சு. அடுத்து சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன போடணும்? பி வெர்ப் போடணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பிரசன்ட்ல இருக்கு. சோ ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா அது பக்கத்துல என்ன பி வெர்ப் வந்து பயன்படுத்தணும்? நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆம். இங்க எழுதியிருக்கேன் பாத்தீங்களா? ஐ வந்தா ஆம் தான் வரணும். அப்போ நான் பி வெர்ப் வந்து போட்டேன். ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், ஆம் அப்படின்றது வெர்ப். அடுத்து நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். ஒரு அப்படின்னா தமிழ்ல ஒரு, அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து எ. இது நான் வந்து ஆர்டிகல்ஸ்லயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ இந்த ஒரு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து எ போட்டுறலாம். அடுத்து மாணவனாக இருக்கிறேன். மாணவன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஸ்டூடெண்ட். சோ ஐ எம் a ஸ்டூடெண்ட். இவ்வளவுதாங்க. பாருங்க நம்ம எப்படி ஈஸியா ஒரு தமிழ் சென்டென்ஸ்ல இருந்து ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணிட்டோம். புரிஞ்சுதா? நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன் அப்படின்றத நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஐ எம் a ஸ்டூடெண்ட். இவ்வளவுதான். ஐ அப்படின்றது சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த பி வெர்ப் தான் வரணும். சோ நம்ம ஈஸியா வந்து ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணிட்டோம். இப்போ இதே சென்டென்ஸ்ல நம்ம நெகட்டிவா சொல்லணும். இப்போ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது நம்ம பாசிட்டிவையும் பார்த்துடலாம், நெகட்டிவையும் பார்த்துடலாம். இப்போ இத நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் a ஸ்டூடெண்ட். இப்போ நான் ஒரு மாணவனாக இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. நான் வந்து ஸ்டூடெண்டா இல்ல அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்னா இந்த இருக்கிறேன்றதுக்கு பதிலா இல்லை. இப்போ நான் ஒரு மாணவனாக இல்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் a ஸ்டூடெண்ட். எப்படி சொல்லலாம்? ஐ எம் not a student. அப்படின்னா நான் ஒரு மாணவனாக இல்லை அப்படின்னு அர்த்தம். சோ இருக்கிறேன் அப்படின்னா இது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். அவர் இல்லைன்னா அவள் ஒரு மருத்துவராக இருக்கிறார். இப்ப அவர் அப்படின்னா அது ஒரு ஆணை குறிக்கிறது, அவள் அப்படின்னா அது ஒரு பெண்ணை குறிக்குது. சோ இங்கிலீஷ்ல வந்து அவர் அப்படின்னா ஹி வரும், அவள் அப்படின்னா ஷீ வரும். சோ இரண்டு பேரையுமே நான் எழுதியிருக்கேன் ஒரே சென்டென்ஸ்ல. இப்ப அவங்க வந்து ஒரு மருத்துவராக இருக்கிறார் அப்படின்றத சொல்லணும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் அவரா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட்டுக்கணும்? அவர் அப்படின்னா ஹி. சோ ஹி போட்டுக்கணும். ஹி அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா இங்கேயும் இருக்கிறார் அப்படின்னு பிரசன்ட்ல தான் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ ஹி அப்படின்ற சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா பி வெர்ப்ல வந்து இஸ் வரணும். சோ இஸ் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி போடணும்? ய. இப்ப ஹி இஸ் a மருத்துவர் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? டாக்டர். ஹி இஸ் a டாக்டர். அவ்வளவுதான். ரொம்பவே ஈஸியா நம்ம ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணிட்டோம். இப்போ இதுவே அவள் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு எப்படி போடணும்? ஷீ. சோ ஷீ, ஹி, ஷீ, இட் இந்த மூணுக்குமே வந்து பி வெர்ப் வந்து இஸ் தான். சோ ஷீ இஸ், அதேதான் ஷீ இஸ் டாக்டர். அவ்வளவுதான். ரெண்டுமே வந்து சப்ஜெக்ட் மட்டும் தான் மாறுது, மத்த எல்லாமே ஒண்ணுதான். இப்போ நம்ம நெகட்டிவ் போய்க்கலாம். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ அவர் அல்லது அவள் ஒரு மருத்துவராக இருக்கிறார் அப்படின்னா இது ரெண்டும் வரும். இப்போ நான் இன்னொன்னு எழுதுறேன், இல்லை அப்படின்னு எழுதுறேன். அவர் அல்லது அவள் வந்து ஒரு மருத்துவராக இல்ல, அவங்க வந்து டாக்டர்ஸ் கிடையாது அப்படின்றத சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. He is not a doctor.
அதே மாதிரி she is not a doctor. ஸோ நாட் அப்படின்றத மட்டும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இல்லை அப்படின்ற இந்த இதுக்கு வந்து ஆன்சரா வந்துடும். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். அது ஒரு நாய். இப்போ ஒரு நாய் இருக்கு, அதை பத்தி நம்ம சொல்றோம் அது ஒரு நாய் அப்படின்னு சொல்லணும். இப்போ அது அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? இட். இப்ப இட் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்திருந்தது அப்படின்னா இதுவும் வந்து கடந்த காலத்துல சொல்லல, இப்ப இருக்கிறதா சொல்றோம். சோ பிரசன்ட். சோ இட் அப்படின்னு வந்தாலும் பி வெர்ப் வந்து இஸ். சோ இட் இஸ். ஒரு வந்திருக்கு, அப்ப அது வந்து ஏ. நாய்க்கு இங்கிலீஷ்ல என்னது? டாக். இட் இஸ் அ டாக். புரிஞ்சுதா? இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்ப நெகட்டிவ்ல வருது. அது ஒரு நாய் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா நெகட்டிவ். அதுக்கு எப்படி பண்ணணும்? இட் இஸ் நாட் சேர்த்துக்கோங்க. இட் இஸ் நாட் அ டாக் அப்படின்னா நெகட்டிவ். அது ஒரு நாய் இல்லை அப்படின்றதுக்கு இட் இஸ் நாட் அ டாக் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க எவ்வளவு ஈஸியா நம்ம ஒரு தமிழ் சென்டென்ஸ்ல இருந்து ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்றோம். இந்த மாதிரி நம்ம பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பா இந்த 30 days முடியும் போது இங்கிலீஷ் வந்து சூப்பரா பேச முடியும். இப்ப நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாங்கள் அப்படின்னா இங்கிலீஷ் என்னது? வி. இப்போ இது எந்த காலத்துல இருக்கு? இருக்கிறோம் அப்படின்னா இப்ப இருந்துட்டு இருக்கோம். ஓகேவா? சோ பிரசன்ட். அப்போ வி அப்படின்ற சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா நம்ம என்ன பி வெர்ப் வந்து பயன்படுத்தணும்? ஆர். ஏன்னா இது வந்து ப்ளூரல். சோ ஆர் பயன்படுத்திக்கலாம். வி ஆர். இப்ப இந்த இடத்துல ஒரு அப்படில இல்ல, அதனால நம்ம ஒரு இருந்தாதான் நம்ம ஏ போடணும். இன்னொன்னு ஏ அப்படின்றது வந்து சிங்குலர் சென்டென்ஸ்ல தான் நம்ம ஏ வந்து பயன்படுத்தணும். புரியுதா? ப்ளூரல் சென்டென்ஸ்ல வந்து ஏ வந்து வரவே வராது. இப்போ வி ஆர் போட்டாச்சு. அடுத்து நண்பர்களாக இருக்கிறோம். சோ நண்பர்கள் அப்படின்றதுக்கு என்னது இங்கிலீஷ்ல? ஃப்ரெண்ட்ஸ். அப்ப வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இது ரொம்பவே ஈஸி. சோ சப்ஜெக்ட் பி வெர்ப் நண்பர்கள் அப்படின்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க நண்பர்களாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பாசிட்டிவ். இப்ப நெகட்டிவ்ல நாங்கள் நண்பர்களாக இல்லை அப்படின்றது எப்படி சொல்லலாம்? இதே சப்ஜெக்ட் எழுதிக்கோங்க. வி ஆர் நாட். நாட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ். we are not friends அப்படின்னா நாங்கள் நண்பர்கள் இல்லை. சோ இல்லை அப்படின்றதுக்கு இந்த சென்டென்ஸ். புரியுதா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். நீங்கள் நண்பர்களாக இருக்கிறீர்கள். சோ நீங்கள், நீ இந்த ரெண்டு வந்தாலுமே நம்ம இங்கிலீஷ்ல வந்து யூ தான் பயன்படுத்தணும். யூ. ஓகேவா? இப்போ யூ வந்ததுன்னா பி வெர்ப் வந்து ஆர். ஏன்னா இதுவும் வந்து பிரசன்ட்ல தான் இருக்கு. அதே தான் நண்பர்கள் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். யூ ஆர் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? இது வந்து பிரசன்ட்ல இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. சோ யூ ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதுவே இல்லை, நீங்கள் நண்பர்களாக இல்லை அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? யூ ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்லலாம்? யூ ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதோட ஆன்சர்ல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ அடுத்த சென்டென்ஸ். அவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். சோ அவர்கள் அப்படின்னா அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? தே. சோ தே போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுவும் பிரசன்ட் டென்ஸ் தான். சோ அடுத்து தே அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஆர் அப்படின்ற பி வெர்ப் வந்து வரணும். சோ தே ஆர். நண்பர்கள் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாசிட்டிவ். இதுவே நெகட்டிவ்ல இல்லைன்னு சொல்லணும். அவர்கள் நண்பர்களாக இல்லை அப்படின்னா they are not friends. they are not friends அப்படின்னா அவர்கள் நண்பர்களாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு டைப் 1 வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டைப் 1ல வந்து நம்ம என்ன பாக்குறோம்? நம்மளோட நிலைமை, நம்ம என்ன வேலை பார்க்கிறோம், என்னவா இருக்கும் அப்படின்றத சொல்றதுக்கு தான் இந்த பி வெர்ப் வந்து நம்ம பயன்படுத்தி இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம பார்த்துட்டோம். இது உங்களுக்கு தரவா புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம செகண்ட் டைப் வந்து பார்க்க போறோம். அதாவது நம்முடைய மனநிலைமை, நம்ம எந்த மனநிலைமையில இருக்கோம், கோபமா இருக்கமா, சந்தோஷமா இருக்கமா, இல்ல வந்து சோகமா இருக்கமா, அதெல்லாம் பத்தி அடுத்து இப்ப பார்க்கலாம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது டைப் 2. நம்முடைய மனநிலைமையை சொல்றதுக்கு நம்ம எப்படி பி வெர்ப்ஸ் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் சோகமாக இருக்கிறேன்.
இப்போ நான் வந்து சொல்றேன், நான் வந்து சோகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அது என்ன டென்ஸ்ன்னு பாத்துக்கோங்க. இருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. சோ அது பிரசன்ட் டென்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஐ. சோ ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா என்ன பி வெர்ப் வந்து பிரசன்ட்ல பயன்படுத்தணும்? ஆம். சோ ஆம் போட்டாச்சு. இந்த இடத்துல ஒரு அதெல்லாம் கிடையாது. சோ நம்ம போட தேவையில்லை. சோ ஐ ஆம் சோகமாக இருக்கிறேன். சோ சோகம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? sad. சோ ஐ ஆம் sad. அவ்வளவுதாங்க. ரொம்பவே ஈஸி தான். பாருங்க, நம்ம ஈஸியா ஒரு தமிழ் சென்டென்ஸ்ல இருந்து ஒரு இங்கிலீஷுக்கு வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். ஐ ஆம் sad. அவ்வளவுதான். ஓகேவா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். அதாவது நான் சோகமாக இருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஐ ஆம் sad அப்படின்னு சொல்றோம். இதுவே இல்லை, நான் சோகமாக இல்லை அப்படின்னு நீங்க ஒருத்தர்கிட்ட சொல்லணும். நான் சோகமாலாம் இல்லை அப்படின்னு சொல்லணும். இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? நாட் மட்டும் சேர்த்துட்டு ஐ எம் நாட் சேட். ஈஸி தான். ஐ எம் நாட் சேட். சோ இந்த இடத்துல இந்த பி வெர்ப் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? நீங்க எந்த மாதிரி மனநிலைமையில இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த இடத்துல ஆம பயன்படுத்தணும். லாஸ்ட் நம்ம பார்த்தது நீங்க என்னவா இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம். இது வந்து நம்முடைய மனநிலைமையை பத்தி சொல்றதுக்கு பயன்படுத்துறோம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் முன்னாடி பார்த்ததே தான். அவர் இல்லைன்னா அவள் சந்தோஷமாக இருக்கிறார். இப்போ அது அவரா இருந்துச்சு அப்படின்னா அவர் அப்படின்றதுக்கு என்ன போடணும்? ஹி. ஹி அப்படின்ற சப்ஜெக்ட். சோ இருக்கிறார் அப்படின்னா அது பிரசன்ட். சோ ஹி வந்தா பி வெர்ப் வந்து இஸ். சோ ஹி இஸ் போட்டோம். சந்தோஷம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹாப்பி. சோ ஹி இஸ் ஹாப்பி. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அடுத்து இப்ப அவளா இருக்கு. ஒரு பெண்ணு நம்ம சொல்லும் போது ஷீ, அதேதான் ஷீ சப்ஜெக்ட் வந்தாலும் இஸ் அப்படின்ற பி வெர்ப் தான் வரணும். சந்தோஷம் அப்படின்னு இருக்கு இங்கிலீஷ்ல வந்து ஹாப்பி. So she is happy. புரிஞ்சுதா? இப்ப நம்ம ஒருத்தட்ட சொல்லணும் அவர் சந்தோஷமா இருக்காரு அப்படின்னா he is happy. அதுவே ஒரு பெண்ணு சொல்லும் போது she is happy. இப்போ இது வந்து பாசிட்டிவா இருக்கிறது. இப்ப இல்லை, அவர் சந்தோஷமா இல்ல, இல்ல அவள் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு சோ இது வந்து இல்லை அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? he is not happy. not மட்டும் சேர்த்துக்கோங்க. he is not happy. உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா என் கூட சேர்ந்து நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. அடுத்தது she is not happy. சோ பாசிட்டிவ் அப்படின்னா இந்த மாதிரி வரும். நெகட்டிவ்ல சொல்லணும்னா ஒரு நாட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்த சென்டென்ஸ் அது பசியாக இருக்கிறது. சோ அது அப்படின்னா என்னது? இங்கிலீஷ்ல இட். இருக்கிறது அப்படின்னா இப்பதான் பிரசன்ட். சோ சப்ஜெக்ட் இட் அப்படின்னு வந்ததுன்னா பி வெர்ப் வந்து இஸ் தான். சோ பி வெர்ப் வந்து இஸ் போட்டுக்கோங்க. பசி அப்படின்னு இருக்குது. பசிக்கு இங்கிலீஷ் என்னது? ஹங்கிரி. சோ இட் இஸ் ஹங்கிரி. அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ அது பசியாக இல்லை அப்படின்னு சொல்லணும் நெகட்டிவ்ல. அது எப்படி சொல்லலாம்? இட் இஸ் நாட் ஹங்கிரி. அது வந்து பசியா இல்ல. இட் இஸ் நாட் ஹங்கிரி. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம வீடியோ வந்து பாருங்க. அடுத்தது நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் அப்படின்னா என்னது இங்கிலீஷ்ல? வி. இருக்கிறோம் அப்படின்னா அது பிரசன்ட். சோ வி அப்படின்ற சப்ஜெக்ட் வந்தா ஆர் அப்படின்ற பி வெர்ப் தான் பயன்படுத்தணும். ஏன்னா இது வந்து ப்ளூரல். சோ வி ஆர். சந்தோஷம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஹாப்பி. சோ வி ஆர் ஹாப்பி. இப்போ நாங்கள் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லணும் நெகட்டிவ்ல. அதை எப்படி சொல்லலாம்? we are not happy. எப்படி சொல்லலாம்? we are not happy. இது எல்லாமே பாருங்க நம்ம எந்த மாதிரி இருக்கோம்? நம்ம சோகமா இருக்கோமா, சந்தோஷமா இருக்கோமா, இல்ல அது வந்து பசியா இருக்குதா, இல்ல நம்மளே கூட சொல்லணும் நம்ம பசியா இருக்கோமா, நம்ம டயர்டா இருக்கோமா, நம்ம ரொம்பவே வந்து சுறுசுறுப்பா இருக்கோமா, இது எல்லாத்தையுமே சொல்றதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம வந்து பி வெர்பை வந்து பயன்படுத்துறோம். இப்போ அடுத்து பாருங்க, நீங்கள் கோபமாக இருக்கிறீர்கள். நம்ம ஒருத்தரை பார்த்து சொல்றோம் நீங்க வந்து ரொம்ப கோபமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு சோ நீங்கள் அப்படின்னா இங்கிலீஷ்ல யூ. சோ இது வந்து பிரசன்ட் தான். சோ யூ வந்தா என்ன பி வெர்ப் வரணும்? ஆர். யூ ஆர். கோபம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஆங்கிரி. சோ யூ ஆர் ஆங்கிரி.
ஓகேவா? இப்ப இது வந்து நெகட்டிவ்ல நீங்கள் கோபமாக இல்லை அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? You are not angry. எப்படி சொல்லலாம்? You are not angry அப்படின்னா நீங்கள் கோபமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்தது, அவர்கள் சோகமாக இருக்கிறார்கள். இப்ப அவர்கள் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னது? தே. சோ தே போட்டுக்கலாம். இப்ப இது வந்து பிரசன்ட் டென்ஸ் தான். சோ தே அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு ஆர் அப்படின்ற பீவர் போட்டுக்கணும். சோகம் அப்படின்றதுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சேட். சோ தே ஆர் சேட். அவர்கள் சோகமாக இருக்கிறார்கள். இப்ப நெகட்டிவ்ல அவர்கள் சோகமாக இல்லை அப்படின்றது எப்படி சொல்லலாம்? they are not sad. எப்படி சொல்லலாம்? they are not sad. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கும் நான் ஒரு 5 தமிழ் சென்டென்ஸ் கொடுக்க போறேன். அதை நீங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுத போறீங்க. அந்த 5 சென்டென்ஸுமே இந்த டைப் 1, டைப் 2, டைப் 3 இந்த 3மே கலந்து தான் நான் கொடுக்க போறேன். ஸோ வீடியோவை கவனமா பாருங்க. எல்லாருமே கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம டைப் 2 வந்து முடிச்சிட்டோம். இப்போ இதுல வந்து நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து டைப் 3 வந்து பார்க்கலாம். டைப் 3 என்ன அப்படின்னா, நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றத எப்படி இந்த பி வர்ப் பயன்படுத்தி சொல்லலாம் அப்படின்றதுக்கு சென்டென்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம தேர்ட் டைப் வந்து பார்க்க போறோம். நாம் எங்கு இருக்கிறோம் அப்படின்றத சொல்றதுக்கு பி வர்ப். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் வீட்டில் இருக்கிறேன். அதாவது நான் வந்து இப்ப வீட்டுல இருக்கிறேன் அப்படின்றத சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. ஸோ இது ப்ரெசன்ட்ல இருக்கு. இப்போ நான் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ. அப்ப ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா ஆம் அப்படின்ற பி வெர்பை பயன்படுத்தணும். ஓகேவா? இப்போ வீடு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து நம்ம ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஐம் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி அட் அப்படின்ற இதை பயன்படுத்தணும். இதுதான் நம்ம ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி நான் தனியா கிராமர்ல வந்து ஒரு டாபிக் போடுறேன். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு முன்னாடி நீங்க அட் அப்படின்ற இந்த வேர்டை வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஐம் அட் வீடு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஹோம். ஸோ ஐம் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுதா? அட் அப்படின்றத வந்து நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி போட்டுக்கணும். இப்போ இது வந்து பாசிட்டிவ். இப்போ நான் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லணும். ஸோ இருக்கிறேன்றதுக்கு பதிலா இல்லை அப்படின்னு சொல்லணும். நெகட்டிவா சொல்லணும். அப்ப எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் அட் ஹோம். அவ்வளவுதான். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான். நாட் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஐ எம் நாட் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்தது, அவர் அல்லது அவள் கோவிலில் இருக்கிறார். இப்போ அவரா இருந்தது அப்படின்னா ஹி. இது வந்து பிரசன்ட் தான். இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. ஸோ ஹி வந்தா பி வெர்ப் வந்து இஸ். ஸோ ஹீஸ் போட்டுக்கோங்க. இப்போ கோவில் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து டெம்பிள். இப்போ நம்ம வெறும் டெம்பிள்னு போடக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன போடணும்? அட் அப்படின்ற ப்ரிபோஷன் போடணும். ஸோ ஹி இஸ் அட் டெம்பிள். ஓகேவா? இது வந்து ஷீயா இருந்தது அப்படின்னா. அதுவே ஷீயா இருந்தது அப்படின்னா ஷீ அதேதான் பி வெர்ப் இஸ். ஷீ இஸ் டெம்பிள் நம்ம சொல்லக்கூடாது. அதனால அதுக்கு முன்னாடி அட் அப்படின்ற ப்ரிபோஷனை போட்டுக்கணும். ஸோ ஷீ இஸ் அட் டெம்பிள். இது வந்து பாசிட்டிவா இருக்கிறார் அப்படின்னா போடணும். இப்ப இல்லை, அவர் கோயில்ல இல்ல அப்படின்னு சொல்லணும். ஸோ இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? he is not at temple. எப்படி சொல்லலாம்? he is not at temple அப்படின்னா அவர் கோவில்ல இல்ல. இதுவே ஒரு பெண்ணை சொல்லணும் அப்படின்னா she is not at temple. ஸோ இது வந்து இல்லை அப்படின்ற நெகட்டிவ்க்கு வர்ற சென்டென்ஸ். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். அது வீட்டில் இருக்கிறது. ஸோ அது அப்படின்னா இங்கிலீஷ்ல இட். இருக்கிறது அப்படின்றது வந்து ப்ரெசன்ட். ஸோ இட் வந்தா இஸ் அப்படின்ற பி வெர்ப் பயன்படுத்தணும். ஸோ வீடு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஹோம். ஸோ ஹோம். இந்த மாதிரி நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அட் அப்படின்ற ப்ரிபோஷனை போடணும். ஸோ இட் இஸ் அட் ஹோம். அவ்வளவுதான். ரொம்பவே ஈஸி தான். நீங்க பேசிக்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால எவ்வளவு சென்டென்ஸ் வேணா ஈஸியா இங்கிலீஷ்ல வந்து மேக் பண்ணி பேச முடியும். ஸோ இட் இஸ் அட் ஹோம் அப்படின்னா அது வீட்டில் இருக்கிறது. இப்போ இதுவே நம்ம நெகட்டிவ்ல சொல்லணும்.
அது வீட்டில் இல்லை அப்படின்றது எப்படி சொல்லலாம்? நீங்களே சொல்லுங்க. இட் இஸ் நாட் அட் ஹோம். ரொம்பவே ஈஸி தான். இட் இஸ் நாட் அட் ஹோம் அப்படின்னா அது வீட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், நாங்கள் கடையில் இருக்கிறோம். இப்போ நம்ம சொல்லணும், இப்போ உங்களோட இன்னொருத்தர் வந்திருக்காங்க, ஸோ நம்ம சொல்றோம் நாங்கள் கடையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ நாங்கள் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வி, இருக்கிறோம் அப்படின்னா அது ப்ரெசன்ட். ஸோ சப்ஜெக்ட் வி வந்தது அப்படின்னா வி வெர்ப் வந்து ஆர் வரணும், ஏன்னா அது வந்து ப்ளூரல். ஸோ வி ஆர். கடை அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் என்ன? ஷாப். ஸோ வி ஆர் ஷாப் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு அட் அப்படின்ற ப்ரிப்போஷனை போட்டுக்கணும். ஸோ வி ஆர் அட் ஷாப். இது வந்து ப்ரெசன்ட்ல, அதாவது பாசிட்டிவா இருக்கும்போது. இதுவே நெகட்டிவா போகுது, நாங்கள் கடையில் இல்லை அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்லலாம்? we are not at shop. எப்படி சொல்லணும்? we are not at shop அப்படின்னா நாங்க கடையில இல்ல அப்படின்னு அர்த்தம். இப்ப அடுத்தது, நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள். சோ நீங்கள் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னது? யூ சப்ஜெக்ட் வந்தது, இது ப்ரெசன்ட்ல இருக்கு. ஸோ யூ ஆர் அப்படின்ற பி வெர்பை பயன்படுத்தணும். வீடு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஹோம். ஸோ யூ ஆர் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அட் அப்படின்ற ப்ரிப்போஷனை போட்டு யூ ஆர் அட் ஹோம். இது வந்து பாசிட்டிவா இருக்கு. இப்ப நீங்கள் வீட்டில் இல்லை அப்படின்றது எப்படி சொல்லலாம்? இப்ப இதுவே இல்லை அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கு எப்படி சொல்லலாம்? யூ ஆர் நாட் அட் ஹோம். யூ ஆர் நாட் அட் ஹோம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்ப அடுத்தது, அவர்கள் அலுவலகத்தில் இருக்கிறார்கள். சோ அவர்கள் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்னது? தே. இது பிரசன்ட்ல தான் இருக்கு. சோ தே அப்படின்னா ஆர் அப்படின்ற பி வெர்பை பயன்படுத்தணும். தே ஆர். அலுவலகம் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து ஆஃபீஸ். ஸோ தே ஆர் ஆஃபீஸ் அப்படின்னு போடக்கூடாது, அட் அப்படின்ற ப்ரிப்போஷனை போடணும். ஸோ தே ஆர் அட் ஆஃபீஸ். ஓகேவா? இது வந்து பாசிட்டிவ். அவர்கள் அலுவலகத்தில் இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் அலுவலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்ப எப்படி சொல்லணும்? they are not at office. அவர்கள் they are not at office அப்படின்னா அவர்கள் அலுவலகத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம். இவ்வளவுதாங்க நம்ம இந்த பி வெர்ப்ஸை பயன்படுத்தி நம்ம 3 டைப்ல வந்து பார்த்துட்டோம். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் ஒரு சப்ஜெக்ட் வேர்பை வச்சு நம்ம வந்து மேக் பண்ணணும். இதுக்கு மட்டும் கிடையாது, இன்னும் இதை மாதிரி நம்ம நிறைய சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண போறோம். இப்போ நம்ம வந்து ப்ரெசன்ட் அப்படின்ற இந்த காலத்துக்கு தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாஸ்டுக்கு பார்க்க போறோம். அதுக்கடுத்த வீடியோல ஃபியூச்சருக்கு இதே மாதிரி பார்க்க போறோம். ஸோ நீங்க இது தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே உங்களால கண்டிப்பா ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி பேச முடியும். ஓகேவா? இப்போ உங்களுக்கான அந்த 5 சென்டென்ஸுமே இந்த 3 டைப்ல இருந்துமே நான் கொடுக்க போறேன். அதுக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாஸ்ட் அப்படின்ற காலத்துல இதே மாதிரி 3 டைப்ஸை வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கான அந்த 5 சென்டென்ஸை பார்த்துடலாம். இப்போ இதுதான் உங்களுக்கான 5 சென்டென்ஸ். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல எழுதலாம்? நீங்கள் நண்பர்களாக இருக்கிறீர்கள். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அது பசியாக இருக்கிறது. அவர் வீட்டில் இல்லை. ஸோ நான் பாசிட்டிவும் கொடுத்துருக்கேன், நெகட்டிவ் சென்டென்ஸும் கொடுத்துருக்கேன். இதை நீங்க நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுத முடியும். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து இந்த கான்செப்ட் வந்து ஈஸியா புரியும். இதே மாதிரி இன்னும் நிறைய அடுத்தடுத்த வீடியோக்கள் இந்த 30 days சேலஞ்சில் வந்து வரப்போகுது. இப்போ நம்ம ப்ரெசென்ட் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் பாஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.